பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்திலும் இயேசுவே உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி. எங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர், நாள்தோறும் புது கிருபைகளை தருகிறவர். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறேன். என்னிடத்தில் வருகிறவர்களை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லியிருக்கிறேன். உம்முடைய ஜனங்கள் உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது அவர்களை நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. உமக்கு ஸ்தோத்திரம். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னீரே. இந்த காலை நேரத்தில் யாரெல்லாம் உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ அவர் எல்லாரும் பிரகாசம் அடைவார்களாக. அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற நுகங்கள் முறிக்கப்படுவதாக, மன வியாகுலங்கள் மாறுவதாக, வேதனைகள் மாறுவதாக, அவருடைய துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய வாயிலை திறந்து சொல்லுவோமா? இயேசுவே நீ நன்றி அப்பா, நன்றி நன்றி. இயேசு ராஜா உமக்கு நன்றி. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் அற்புதர். இயேசு ராஜா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வ வல்லமை. எல்ஷடாய் சொல்லுங்கள், எல்ஷடாய் தேவனை. எல்ஷடாய் என்றால் ஒரு தாயை போன்ற ஒரு தேவன். தாயை போல எங்களை நேசிக்கிறீர், எங்களை ஆண்டவரை பராமரிக்கிறீர், எங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்கிறீர். இந்த நாளிலே இந்த தாயை போன்ற ஒரு தேவன் உங்களுக்கு துணை நிற்பேன் என்று சொல்லியிருக்கிறான். துணை நிற்பேன். உமக்கு ஸ்தோத்திரம். மனுஷர்கள் கைவிட்டாலும் அல்லேலூயா, இயேசு உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். எல்லாம் வலது கரங்களை உயர்த்தி, இயேசுவே நீர் கைவிடாதவர் அப்பா, நீர் எங்களை அரவணைத்துக் கொள்ளுகிறவர். ஓ ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உங்க வீட்டில் அப்படியே துதியின் சத்தம் எழும்பட்டும். கரங்களை வைத்து ஹல்லேலூயா இயேசுவே சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மாலை மேல் நிறுத்துவார். சொல்லுவோம் ஹல்லேலூயா. கரம் பிடித்து நடத்துவார், கண்மாலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சொல்லுவா இயேசுவே நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. கிருபைகளை தருகிறவரே நன்றி, பலன் தருகிறவரே நன்றி. சொல்லுங்க, பலன் தருகிறவரே நன்றி. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு புது பலனை கர்த்தர் கொடுப்பார். செய்ய முடியாத வேலைகளை செய்வதற்கு ஒரு பலன் தருவார். இதுவரை இல்லாத காரியங்களை நிறைவேற்றுவதற்கு ஒரு ஞானத்தை கர்த்தர் தருகிறார். சொல்லுங்கள், ஞானம் உங்கள் இருதயத்தில் உட்பிரவேசிக்கும் பொழுது நீங்கள் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். அவரே ஞானத்தின் உறைவிடமாய் இருக்கிறார். அவரே நமக்கு ஞானமும் மீட்புமாய் இருக்கிறார். இயேசுவேன்னு சொல்லுங்க. இயேசுவே நீரே என்னுடைய ஞானம் ஆண்டவரே, நீரே என்னுடைய பலன், நீரே என்னுடைய புகலிடம்.
நீரே என் மறைவிடம், நீர் எனக்கு துணையில் இருக்கிறீர், என் கண்ணீரை காண்கிற தேவனாய் இருக்கிறீர், வேண்டிய மட்டும் எனக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்தி துதிக்க உதவி செய்யும். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர், ஆனந்த களிப்புகளை தருகிறவர், அல்லேலூயா, விடுதலை தருகிறவர், அற்புதங்களை செய்கிறவர். இன்றைக்கு ஒரு பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீ செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆசீர்வதிப்பீராக. ஒரு பாடலை பாடுவோம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். சில நேரத்தில் நம்ம கர்த்தர் நகைக்க பண்ணுவார். ஆண்டவர், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். துர்ச்செய்தி அல்ல, உங்களுக்கு ஒரு நற்செய்தி வரும். அந்த நற்செய்தினாலே உங்களுக்கு ஒரு ஆனந்த களிப்பு கர்த்தர் இன்னைக்கு தருவார். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி நான் பாடுவோம். ஆமென். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உயிருள்ள நாளெல்லாம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். சொல்லுங்கள், தேவனே, நீர் என் தேவன். ஆண்டவரே, நீர் ஆண்டவரே, நான் தேடுவேன், அதிகாலமே நாமே தேடுவேன் ஆண்டவரே என்று சொல்லி வாஞ்சியோடு பாடுவோம். தேவனே, நீர் என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். தேவனே, நீர் என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். மகிமை வாஞ்சிக்கிறேன், உம் வல்லமை காண்கின்றேன். மகிமை வாஞ்சிக்கிறேன், உம் வல்லமை காண்கின்றேன். உம் வல்லமை காண்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். அவர் நமக்கு துணையாளராய் இருக்கிறார். சொல்லுங்கள், உம்முடைய நிழலில் நான் களி கூறுவேன் ஆண்டவரே. ஓ உன்னதமானவரின் உயர் மறைவில் நாம் இருக்கிறோம். சர்வ வல்லவரின் நிழலில் தங்கி இருக்கிறோம். எதற்கும் பயப்படாமல் நீர் என்னை காக்கிற தேவன் ஆண்டவரே. ஓ தேங்க்யூ ஜீசஸ்.
நீதானே என் துணையானி, உம் நிழலில் களி கூறுவே. நீதானே என் துணையானி, உம் நிழலில் களி கூறுவே. உறுதியாய் பற்றி கொண்டே உம் பலக்கரம் தாங்குதையா. சொல்லுவோம். உறுதியாய் பற்றி கொண்டே உம் பலக்கரம் தாங்குதையா. பலக்கரம் தாங்குதையா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை வைத்து இயேசுவே, நீர் எவ்வளவு நல்ல தெய்வன் ஆண்டவரே. உம்முடைய அன்பு எவ்வளவு பெரிதா இருக்கிறது. இந்த உலகத்திலே நம்மை உண்மையாய் நேசிக்கிற ஒருவர் இருக்கிறார் என்றால் இயேசு மாத்திரமே. அவருடைய அன்பு ஒருபோதும் மாறாது. அவர் இன்றைக்கும் நம்மை நேசிக்கிறார். மனிதர்கள் அன்பு மாறலாம், மனிதர்கள் உங்களை கைவிடலாம், உங்களுக்கு சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றாமல் இருக்கலாம். ஆனால் அவர் உங்களுக்கு சொன்னதை நிறைவேற்றும் அளவும் அவர் உங்களை கைவிடுவதும் இல்லை, உங்களை விட்டு விலகுவதும் இல்லை. இன்றைக்கு அந்த இயேசு உங்களை நேசிக்கிறார். அவருடைய கரத்திலே ஒப்புக்கொடுங்கள். ஹல்லேலூயா. நீர் எங்களுக்காகவே இந்த உலகத்துக்கு வந்தீர் ஆண்டவரே. அற்புதமான காரியங்களை எங்கள் வாழ்க்கையிலே செய்வீராக. உம்முடைய நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் நேற்றைய தினத்திலும் யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்திலே இந்த வசனத்தை நாம் தியானித்தோம். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினார். 36ஆம் வசனம். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். இன்னைக்கு நமக்கு விடுதலை மிக அவசியமாக இருக்கிறது. நாம் நேற்று தினத்திலே பார்த்தோம், பாவம் ஒரு பயங்கரமானது. இந்த பாவம் மனுஷனுடைய வாழ்க்கையில் வந்த பொழுது அவன் சமாதானத்தை இழந்தான், சந்தோஷத்தை இழந்தான், தேவனையே இழந்தான், தேவனை விட்டு தூரமாய் போய்விட்டான். ஆனால் நம்மை தேடி இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷகுமாரன் இயேசு இந்த உலகத்துக்கு மனுஷனாய் அவதரித்து வந்தார். அவர் சொல்லுகிறார், குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு விடுதலை என்ன என்பதை நாம் பார்க்க போகிறோம். கலாத்தியர் நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் 3ஆம் அதிகாரத்திலே இவ்விதமாய் சொல்லுகிறார். 13ஆம் வசனத்திலே, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். மனிதனை ஆசீர்வதிக்க தான் தேவன் அவனை உண்டாக்கினார். அவனை ஆசீர்வதித்து பழகி பெருகும்படி சொன்னார். ஆனால் மனிதனுடைய வாழ்க்கையில் ஏன் இந்த சஞ்சலம், ஏன் இந்த தவிப்பு, ஏன் இந்த வேதனை, ஏன் இந்த வியாதி, ஏன் இந்த நஷ்டங்களும் இழப்புகளும் மரணங்களும் வந்ததென்றால் சாபம். இந்த சாபத்துக்கு காரணம் என்னவென்றால், மனுஷனை தேவன் செம்மையானவனாக உண்டாக்கினார். ஆனால் அவனோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டான். மனுஷன் அவன் பிசாசின் வார்த்தைக்கு செவி கொடுத்து அவன் பாவம் செய்ததினாலே சாபம் வந்தது. இந்த சாபம் பாவத்தினால தான் வருகிறது. முதல் மனிதனை ஆண்டவர் கேட்கிறார், ஏன் இப்படி செய்தான்னு சொல்லும் பொழுது, நீர் கொடுத்த ஸ்திரீ தான் இப்படி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லுகிறார். அந்த அம்மாட்ட போய் கேட்டால் அந்த அம்மா சொல்கிறாங்க, அந்த சர்ப்பம் தான் என்னை வஞ்சித்தது. ஆண்டவர் சர்ப்பத்தை சபிக்கிறார். மனிதனையும் ஆண்டவர் சபித்து, இனிமேல் நீங்கள் இந்த இடத்துல இருக்கக்கூடாது என்று சொல்லி சாபத்தின் ஒரு காரணமாக ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தப்படுகிறார்கள். அங்கே நீ எங்கிருந்து எடுக்கப்பட்ட மண்ணுக்கு திரும்பவா என்றதை அனுப்புகிறார். ஒரு சாபம் அங்கே வந்தது காரணம் மனுஷனுடைய பாவத்தினாலே. ஆனால் இந்த ஆதாம் ஏதேன் தோட்டத்தை இழந்தான், அங்கே ஜீவ விருட்சத்தை இழந்தான், அங்கே ஆசீர்வாதங்களை இழந்தான், நன்மைகளை இழந்தான்.
செழிப்புகளை இழந்தான். ஆனால் சாபம் என்று சொல்லும் பொழுது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் அது அவனை இருளுக்குள்ளே தள்ளி விடுகிறது. சாபம் என்ற வார்த்தைக்கு ஒருவர் விதமாக டெஃபினேஷன் கொடுக்கிறார். மேலிருந்து கீழே தள்ளுதல். எவ்வளோதான் மேலே எந்திரிக்கணும்னு நினச்சாலும் எந்திரிக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில் முயற்சி எடுக்கிறீங்க, தொழிலில் முன்னேறணும் முடிக்கிறீங்க, முடியல. குடும்பத்தில் முன்னேற்றம் வரணும்னு சொல்லி விரும்புகிறீங்க, முடியல. படிப்பில் நல்லா முன்னேறணும்னே முடியல. ஏதோ ஒரு சாபம். எல்லாம் நல்லா இருக்குது, ஆனால் சந்தோஷம் இல்லை. அது ஒரு சாபம். சமாதானம் இல்லை. உபாகம் 28ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லி கொடுக்குறார், இப்பொழுது என் வார்த்தையெல்லாம் கேட்டு அதன்படி செய்தால் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை நான் வாளாக்காமல் என்ன செய்வேன், தலையாக்குவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சாபத்தையும் சஞ்சலத்தையும் கேட்டையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். எப்படி ஆண்டவர் சொல்கிறாரு, குரோனிக்கல் டிசீஸ், நோய், வியாதிகள், தீராத வியாதிகள், இது அழிய மட்டும் உன்னை பின்தொடரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சாபங்கள் அது பலன் தலைக்கு மேலே வானம் வெண்கலமாக இருக்கும். வானத்தின் ஆசீர்வாதங்கள் வராது, மழை பெய்யாது, சரையாது, ஆசீர்வாதம் இருக்காது. உனக்கு கீழே பூமியும் இரும்பமாக இருக்கும், எதுவும் பலன் கொடுக்காது. சாபம். அங்கே தேசத்து மலையை கர்த்தர் புழுதியும் மண்ணுமாக பெய்ய பண்ணுவார் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், சத்துருக்கள் முன்பாக நீ முறியடிக்கப்படுவாய் என்று சொல்லப்பட்டிருக்கு. தோல்விகள் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. கடன் வரும், பொருளாதார இழப்புகள் வரும். உன்னுடைய குமாரனும் குமார்த்திகளும் அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கப்படுவான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. புத்தி மயக்கம், குருட்டாட்டம், மனத்தகைப்பு, அது பயங்கரமான எரிப்பந்தமான வியாதிகள், பருக்கள், மூலவியாதி, சொறி, சிரங்கு, இவையெல்லாம் சாபத்தின் அடையாளங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, ஹல்லேலூயா, இரக்கம் இருக்காது. ஜனங்கள் உங்களுக்கு இரக்கம் கட்டவே மாட்டாங்க, தயவு கிடைக்காது. உன் நடுவில் இருக்கிற அந்நியன் உனக்கு மேற்பட்டு உயர்ந்து கொண்டே இருப்பான், நீ தாழ்ந்து கொண்டே இருப்பான். இவையெல்லாம் சாபத்தின் அடையாளங்களாக இருக்கிறது. ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது? நாங்கள் 2 பேரும் ஒன்றாதில் படித்தோம், அவனுக்கு வேலை கிடைச்சிருச்சு, அவன் போயிட்டே மேலே போயிட்டு இருக்கிறான், நான் கீழே போயிட்டே இருக்கிறேன். நாங்கள் எல்லாம் ஒன்றாதால் இருந்தோம், அவனுக்கு மட்டும் வீடு மேலே வீடு வாங்கிட்டு இருக்கிறான், சொத்து மேலே சொத்து. சரி, எனக்கு இல்லை. ஏதோ ஒன்று என்னுடைய களஞ்சியங்களில் நான் செய்கிற வேலையெல்லாம், தொழிலெல்லாம் நஷ்டம் அடைகிறது. கடன் மேலே கடன், எல்லாம் சாபத்தின் அடையாளங்களாக இருக்கிறது. ஓ சோத்திரம். குடும்பத்திலே சமாதானம் இல்லையே, பிரிவினைகள் வருகிறதே, சாபம். இப்படிப்பட்ட சாபத்தின் அடையாளங்கள் உபாகம் 28ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். நிறைய அடையாளங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சாபத்தின் காரியங்கள் மூலமாய் மனிதன் சஞ்சலப்படுகிறான். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் ஜீவனே உனக்கு சந்தேகத்தில் ஊசலாடும், உன் ஜீவனை பற்றி நம்பிக்கை இல்லாமல் இரவும் பகலும் திகில் கொண்டிருப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உனக்கு உள்ளங்கால் தங்கி தரிக்க கூட இடம் இருக்காது. தத்தளிக்கிற இருதயம், சோர்ந்து போகிற கண்களை, மனசஞ்சலமும் இருக்கும். இதெல்லாம் சாபத்தின் அடையாளங்களாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளோ வேதனை பாருங்கள். நீங்கள் நினைக்கலாம், இந்த சாபத்திலேருந்து யாரும் என்னை காப்பாற்ற முடியாதா? ஒருவேளை இந்த சாபம் எப்படி வருதுன்னா பாவத்தினால் வருது. சில சமயம் ஜென்ரேஷன், முன்னோர்கள், தகப்பன் வழியிலையோ தாய் வழியிலையோ அவங்க ஒருவேளை கொலைகாரங்களாக இருந்திருப்பாங்க, நமக்கு என்ன தெரியும்? நம்ம பூட்டனை எப்படி இருந்தால் நமக்கு தெரியாது. முன்னோர்கள் என்ன பாவம் செஞ்சாங்க தெரியாது. மற்றவங்களை ஏமாற்றி இருக்கலாம், வஞ்சித்திருக்கலாம், விதவைகளை வஞ்சித்திருக்கலாம், ஏழைகளை அவர்கள் கொள்ளையாடி இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் இந்த சாபம் தலைமுறையாய் வரலாம். ஏதோ அநியாயமாக யாருடைய பணத்தையும் அது பிடுங்கி வைத்திருந்தாலும் சாபம் வரும். ஒரு சிலரை கொலை செய்திருந்தாலும், இரத்தம் சிந்திருந்தால், குற்றமில்லாத இரத்தத்தை சிந்திருந்தால் சாபங்கள் வரும். பல விதத்திலே சாபம் வருகிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால் வருகிற சாபங்கள், ஒருவேளை முன்னோர்கள் மூலமாய் செய்த அக்கிரமங்கள், பாவங்கள் மூலமாய் தலைமுறையுமாய் வருகிறது. இந்த சாபத்திலிருந்து விடுதலையாக்கத்தான் கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், கிறிஸ்து நமக்காக சாபமானார். சிலுவையிலே மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு அவர் நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். சிலுவையிலே அவர் நமக்காக மரித்தார். சிலுவை நோக்கி பார்க்கும் பொழுது சிலுவை ஒரு சாப மரமாயிருந்தது. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். கிறிஸ்து நமக்காக சாபமானார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? உங்கள் சாபத்தெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு ஒரு நல் வாழ்க்கையை கொடுப்பதற்காக, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை கொடுப்பதற்காக இயேசு உங்களுக்காக சிலுவிலே மரித்தார். சாபத்தின் ஆவி உங்களுக்குள்ளே இருக்கலாம். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் உங்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை வருவதாக. அது நியாயப்பிரமாணத்தின் சாபம்.
இந்த வியாத்திலாம் நீங்கள் செய்யாட்டினா, கர்த்தருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படி இந்த சாபங்கள்லாம் உண்மையில வரும், எல்லாம் பயந்து கொண்டிருந்தாங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பயத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறார். கொலோசியர் நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் சொல்லுகிறார், 2ஆம் அதிகாரம் 14-15 வாசிக்கும் பொழுது, நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிலிராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி எடுத்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளிரங்கமான கோலமாகி அவள் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். உங்களுக்கு விரோதமாக எதிரடியாக கட்டளைகளாக இருந்த எல்லா சாபங்களையும் அவர் என்ன செஞ்சார் என்றால் குலைத்து அதை நடுவிலிராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி எடுத்து சிலுவையிலே அந்த சாபத்தெல்லாம் அரைஞ்சிட்டார். அந்த தண்டனை, பாவத்தின் தண்டனை, சாபங்கள், அந்த ஆக்கனை தீர்ப்பெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாகி அவள் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். நீங்கள் சொல்லுங்கள், எனக்காக இயேசு சிலுவையிலே மரித்தார், சாபமானார். அவர் என் சாபத்தெல்லாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் அழியாமையையும் ஜீவனின் ஆசீர்வாதங்களை எனக்கு கொடுத்திருக்கிறார். எனவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சகோதரனை, சகோதரி, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போவதில்லை. எனவே அவரை விசுவாசிக்கிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை. மூளைக்கல்லாகிய சீயோனை நீங்கள் விசுவாசிக்க பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்களுக்காக ஒருவர் எல்லாவற்றையும் சகித்து கொண்டார், ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கும் அவரை நோக்கி பாருங்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. இந்த சாபம் உங்களை கீழே தள்ளிக்கொண்டே இருக்கலாம், வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கலாம், எழும்ப முடியாதபடி இருக்கலாம். ஆனால் கல்வாரி சிலுவையினாலே உங்கள் சாபங்கள்லாம் உடைந்து ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் மேலே இறங்கி வருகிறது. ஆபிரகாமை பார்த்து காண்ட சொன்னார், நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன்னு சொன்ன ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து அவர் பெருக பண்ண வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு அந்த சாபங்கள் உடையணும்னா இயேசுவை நோக்கி பாருங்கள், இயேசுவின் மேலே விசுவாசம் வையுங்கள். உங்களுக்காக அவர் சிலுவையிலே சாபமானார் என்பதை விசுவாசிங்கள். நீங்கள் சொல்லுங்கள், இயேசுவே என் சாபங்கள்லாம் உடைச்சிருங்கப்பா. இனி ஆண்டவரே, ஒருவேளை இந்த சாபங்கள் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் என்றால் எதன் மூலமாக இந்த சாபம் வந்தது என்று பாருங்கள். சில பொருட்கள் மூலமாக கூட வரலாம். நீங்கள் சிலர் ஏமாற்றினதுனால இந்த சில சாபங்கள் வரலாம். ஒருவேளை ஒரு வீடு அது முழு கிராக் ஆகிட்டே இருந்துச்சு. என்ன சொல்லி நிறைய ஊழிக்காரங்க ஜெபிக்க கூப்பிட்டாங்க. ஒரு ஊழிக்காரர் சொன்னால், நீ ஒரு ஏழை விதவிட்ட ஏமாற்றி இந்த வீடை வாங்கிட்ட, அதனால தான் அந்த வீடு வெடி எவ்வளோதான் சரி பண்ணாலும் ஒரு மாதத்தில் மறுபடியும் வெடிச்சிடும் வீடு ஃபுல்லாக. உள்ள சில வீட்டுக்குள்ளே பாம்பு வந்துட்டே இருக்கும், பயங்கரமான, அது ஒரு சாபம். சில வீட்டுக்குள்ளே எப்பொழுதும் வியாதி. சில பாவங்கள் கூட பாருங்கள், சிமியோனும் லேவியும் சபிக்கப்பட்டவர்கள் என்று யாக்கோபு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க ஸ்பாவம் பட்டயத்தை எடுத்து கொள்கிற சுபாவம், இரக்கம் இல்லாத ஒரு சுபாவம். பட்டயத்தை எடுத்து யாரெல்லாம் வெட்டுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஸ்பாவம் சிமியோனுக்கும் லேவியும் அது சபிக்கப்பட்டவர்களாக இருந்தது. ஆனால் பின்னாடி இந்த லேவியின் சாபம் எப்படி மாறினது என்றால், தேவனுக்காக வந்து நின்ற பொழுது கர்த்தர் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றி கர்த்தருக்கு ஆசாரியர்களாக மாற்றி விட்டார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எப்பேற்பட்ட சாபத்தில் இருந்தாலும் சரி, அதிலிருந்து தூக்குவதற்கு இயேசு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் உங்கள் ஸ்பாவத்தினாலே, மூர்க்கத்தனத்தினாலே, இரக்கமில்லாத ஸ்பாவத்தினாலே, கொடூரமான ஸ்பாவத்தினாலே, ஒருவேளை கொடூரமான பழக்க வழக்கத்தினாலே, சிலர் ஏமாற்றினதினாலே, பாவம் செய்ததினாலே உங்களுக்கு சாபம் வந்திருக்கலாம். பிசாசும் சிலருக்கு சாபம் கொண்டு வரான். சபிக்கப்பட்ட சில பொருளை உங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவான். உங்களுக்கு தெரியாது. மந்திரவாதங்கள், செய்வனைகள், இவைகள்லாம் சபிக்கப்பட்ட காரியங்கள். இவைகள் மூலமாக உங்கள் வீட்டுக்குள்ளே சாபம் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். இயேசுவே, அந்த கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கிறேன். எனக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் எனக்கு விரோதமாக இந்த கையெழுத்தை குலைத்து நடுவில் இராதபடி எடுத்து இன்றைக்கு ஒரு விடுதலை எனக்கு தாரும் என்று கேளுங்கள். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இந்த சாபத்தின் ஆவி உங்களை விட்டு போகும். அவருடைய இரத்தம் உங்களை கழுவி உங்களை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாற்றுகிறது. என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் விசுவாசித்தால் நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க. அந்த சாபத்தின் அடையாளங்கள் வீட்டில் இருக்குதா? இனிமேல் அந்த அடையாளங்களை கர்த்தர் மாற்றி அந்த மைனஸ் எல்லாம் ஆண்டு எடுத்துட்டு அவற்றிருக்கிற ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு தருகிறார். எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள ஆயுதமாக இருக்கிறீங்க? கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். நான் இருக்கிற இடத்துல, நீங்கள் இருக்கிற இடத்துல ஜெபம் பண்ணுங்கள். இயேசுவே, என் உள்ளத்திலே வாரும். எனக்காக நீர் மரித்தீர், சிலுவையிலே மரித்தீர் ஆண்டவரே. அந்த சாபங்கள்லாம் நான் நீங்கட்டும்.
தலைமுறை தலைமுறையாக இருக்கிற அந்த கடன் ஆண்டவரே மாறட்டும், அந்த வியாதிகள் மாறட்டும், தீராத வியாதிகள் சுகமாகட்டும் ஆண்டவரே, அந்த பிரச்சனைகள் மாறட்டும், சஞ்சலம் அந்த தவிப்பு ஓடி போகிற சோர்ந்து போகிற இருதயம் என்னை விட்டு மாறட்டும். பிசாசினால் வந்த பில்லி சுனியத்துக்கும் அசுத்தங்களுக்கும் அடிமையாக இருந்தால் காம் சபிக்கப்பட்டவனாக இருந்தான். ஏனென்றால் நிர்வாணத்தை பார்த்தான். இன்னைக்கு நிர்வாணங்களை, மற்றவருடைய நிர்வாணங்களை பார்ப்பதனால் வருகிற சாபங்கள் இருக்கும் என்றால், நிர்வாண படங்களை பார்ப்பதனால் வருகிற காரியத்தினால் வருகிற சாபங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும் ஆண்டவரை. சொல்லுங்கள், பரலோகத்தின் தேவனை, என் பாவங்களை மன்னித்து இரத்தத்தால் கழுவி சுத்திகரித்து என் மனதை சுத்தமாக்கும், கண்களை சுத்தமாக்கும், என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை சுத்தமாக்கும். இப்பொழுது அந்த சாபங்கள் எல்லாம் நீங்கட்டும். ஆண்டவரே, காமின் சந்ததி அல்ல, சபிக்கப்பட்ட சந்ததி அல்ல, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாக ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். Thank you Jesus. சொல்லுவோமா? கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா, கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. சொல்லுவோமா? ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி நன்றி நன்றி. எல்லா மனவேதனைகள் சாபம், மன சஞ்சலம் ஒரு சாபம், சோர்வுகள் இன்னைக்கு இயேசு நீக்கி என்றைக்கும் நீங்கள் கலிகூற பண்ணுவார். உங்கள் ஆத்மாவை சந்தோஷமாக இருக்க பண்ணுவார். உங்கள் இருதயத்தில் இருந்த அந்த துக்கத்தை மாற்றி உங்கள் இருதயத்தில் சந்தோஷத்தை தருவார். ஆசீர்வாதத்தின் அடையாளங்கள்லாம் உங்களுடைய பிள்ளைகள் மேலே இறங்கி வரட்டும் அப்பா, இறங்கி வரட்டும் அப்பா. அந்த சாபங்கள், குடும்ப பிரிவினைகள்லாம் மாறட்டும், உடைந்த குடும்பங்கள் எல்லாம் இணைவதாக இயேசுவின் நாமத்திலே. ஹல்லேலூயா. பலவிதமான பிரச்சனையோடு இருக்கிறவர்களுக்கு விடுதலை வருவதாக, நஷ்டங்கள்லாம் லாபமாய் மாறுவதாக, வேதனையெல்லாம் மாறுவதாக. இந்த நேரத்தில் அந்த சாபங்கள் நீங்கினதுக்காக சொல்லுங்கள், எனக்கு எதிரடையாகவும் எனக்கு விரோதமாக இந்த கையெழுத்தை குலைத்ததுக்காக ஸ்தோத்திரம், அதை நடுவில் இராதபடி எடுத்ததுக்காக ஸ்தோத்திரம், சிலுவையின் மேல் ஆணி அடித்ததுக்காக ஸ்தோத்திரம், என்னை வெற்றி சிறக்க பண்ணதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலும் இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆகின்ற வார்த்தையின்படி விடுதலை வருவதாக, சுகம் வருவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.